Hello and welcome to Banu's Corner. Chinese New Year நெருங்கிடுச்சுங்க. அதனால இன்னைக்கு ஒரு பிரபலமான Chinese American dish General Tso's chicken தான் நம்ம பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி Chinese New Year பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்க இருக்கும் கனடாவில் சீன மக்களின் எண்ணிக்கை கணிசமா வளர்ந்து வரதுனால சீன புத்தாண்டின் கொண்டாட்டம் இங்கேயும் நம்ம பார்க்கலாம். சீன புத்தாண்டுங்கிறது ஒரு வசந்த விழா இல்லைன்னா சந்திர புத்தாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான சீன திருவிழா. 12 ராசிகளோட அடிப்படையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலி, குரங்கு, ஆடு, குதிரைன்னு புத்தாண்டு அடையாளப்படுத்துறாங்க. இந்த வகையில் இந்த 2021 புத்தாண்ட சீன மக்கள் எருது ஆண்டாக கொண்டாடுறாங்க. சீன புத்தாண்டோட முக்கிய பாரம்பரியங்கள்ல ஒன்று குடும்ப உறவுகளை வலுவு செய்யும் வகையில் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கூடி இரவு உணவை சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்வது தான். நம்ம கலாச்சாரம் மாதிரி மறைந்த முன்னோர்களை விருந்தில் கலந்து கொள்ள சில சீன குடும்பங்கள் அழைக்கிறது வழக்கம். குலதெய்வங்களை வழிபட வைக்கிற மேடையில் படையலிட்டு முன்னோர்களையும் அழைப்பாங்க. சீன புத்தாண்டோட வண்ணங்கள் சிகப்பு மற்றும் தங்க நிறம். சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் மற்றும் சந்தோஷத்தை குறிக்குது. தங்க நிறம் செல்வத்தை குறிக்குது. புத்தாண்டு தினத்துக்கு முன்னாடி வீட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளை சிகப்பு பெயிண்ட் அடிச்சோ இல்லைன்னா சிகப்பு அலங்கார அட்டை கொண்டு அலங்கரிப்பாங்க. இந்த பாரம்பரியம் இப்பவும் இருக்கு. இரவு நேரத்துல பட்டாசு வெடிப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நியானுங்கிற மான்ஸ்டர் மக்களை பயமுறுத்தி துன்புறுத்தி வந்தது. நியானுக்கு சிகப்பு நிறமும் பெரிய ஓசையும் பிடிக்காது. இதை விரட்டவே வீடுகளை சிகப்பு நிறம் கொண்டு அலங்கரிச்சு பட்டாசும் வெடிக்கிறாங்க. புத்தாண்டோட இன்னொரு சிறப்பு அம்சம் சிவப்பு கவர்ல புதிய பணத்தாள் போட்டு குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கும், ஊழியர்களுக்கும் பரிசளிப்பாங்க. நம்ம விஷுவுக்கு கை நீட்டம் கொடுப்பது போல தான் இதுவும். உலக நாடுகளில் உள்ள அனைத்து சைனா டவுன்களிலும் மிக விமர்சையா அலங்காரங்கள், நடனங்கள், டிராகன் பரேட், லயன் டான்ஸ், கலை நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள் இடம்பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் நியூ இயர் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நம்ம ஜெனரல் டாவோஸ் சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் லெக் ஆர் தை 1 inch கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை வெள்ளைக்கரு 1, அப்புறம் சோயா சாஸ், கார்ன்ஸ்டார்ச் அதாவது சோளமா. சாஸ் செய்யறதுக்கு இஞ்சி, பூண்டு, வரமிளகா, கார்ன்ஸ்டார்ச், சோயா சாஸ், வினிகர், சர்க்கரை, சிக்கன் ஸ்டாக் எடுக்கணும், என்கிட்ட இல்லை, தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள், நல்லெண்ணெய். ஒரு பவுலில் நம்ம சிக்கனுக்கு வேண்டிய மேரினேடை பண்ணிடலாம். அதுக்கு வெள்ளைக்கருவில் சோயா சாஸும் கார்ன்ஸ்டார்ச்சும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்கை வச்சு லம்ப் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மேரினேடோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற சுத்தம் பண்ண சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. நான் அதை மூடி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 மணி நேரம் மேரினேட் ஆன அப்புறம் ஒரு வாக் இல்லை ஃப்ரைங் பேனில் எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 பீஸ் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே சிக்கன் பீஸ் போடாதீங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி சரியாக வறுபடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கன் சின்னதாக போன்லெஸ் பீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். உள்ள ஜூஸியாக இருக்கும், வெந்தும் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 7-8 பீஸாக எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் குக் பண்ணி எடுத்தாச்சு. கிறிஸ்பாக இருக்குது, ஆனால் உள்ளே ஜூஸியாகவும் இருக்குது. இப்போ சாஸ் பண்ண முன்னாடி நம்ம கார்ன்ஸ்டார்ச்சும் சிக்கன் ஸ்டாக்கையும் நம்ம கலந்துடலாம். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட சிக்கன் ஸ்டாக் இல்லை, நான் வாட்டர்லேயே கலந்துக்கிட்டேன் கார்ன்ஸ்டார்ச்சை. இப்போ சாஸை பண்ணலாம். அதுக்கு ஒரு வாக்கை எடுத்து ஹை ஹீட்டில் ஏற்கனவே ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அது சூடானதும் அதில் இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, வரமிளகா போட்டு வேகமாக கிளறி விடுங்க.
அடி பிடிக்காம இருக்க கிளறி கொடுத்துட்டே இருங்க. அடுத்தது சிக்கனை சேர்த்துட்டு சோயா சாஸ், வினிகர், சர்க்கரையும் சேர்த்து கார்ன்ஸ்டார்ச் கலவையும் சேர்த்துடுங்க. கார்ன்ஸ்டார்ச்சை சேர்க்க முன்னாடி இன்னொரு முறை கலந்து விட்டு சேர்த்துடுங்க. இனி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கெட்டி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஃப்ளேவரிங்க்கு சேர்த்துக்கலாம். உடனே நீங்கள் ஒரு பிளாட்டருக்கு மாற்றிடலாம். வாக்லேயே வச்சிங்கன்னா கார்ன்ஸ்டார்ச் ரொம்ப ட்ரை ஆகி ஹார்ட் ஆகிடும் அப்புறம் டிஷ்ஷு. ஸோ உடனே மாற்றிட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். என் பையனுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த முறை வரமிளகாவை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஜெனரல் சாவுஸ் சிக்கனை நம்ம ஸ்டீம்ட் ரைஸும் வெஜிடபிள்ஸோடையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைனீஸ் நியூ இயர்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். Xin Yan Kuai Le, Happy Chinese New Year to those celebrating.